பிரியமானவர்களே, மறுபடியும் உங்களது நண்பன் தோழன் ஆண்டனி உங்கள் முன்னாடி வந்திருக்கின்றேன். நாம் அநேக விஷயங்கள் பார்த்து வந்தோம். போன 4 பதிவுகளில் இந்த கத்தோலிக்கா என்ற சமுதாயம் என்னென்ன விஷயங்கள் இந்த ஆவிக்குரிய உலகத்தில் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு அதை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று அவருடைய விசுவாசத்தையும் உபதேசத்தையும் மற்ற காணப்படக்கூடிய கடவுள் என்று கத்தோலிக்கர்கள் ரொம்ப பயபக்தியுடன் பார்க்கின்ற போப்பு என்றவர் எப்பேற்பட்டவர் என்றும் அதனுடைய பின்னணி என்ன என்றும் அந்த சரித்திரத்தையும் ரொம்ப திட்டவட்டமாக பார்க்கும்படி தேவன் உதவி செய்தார். அநேகர் அதை பார்த்தார்கள், புரிந்து கொண்டார்கள், சிலர் முறுமுறுத்தார்கள். ஆனால் அதை பற்றி முறுமுறுத்தவர்களை பற்றியோ இல்லை எனக்கு எதிராக நினைத்தவர்களை பற்றியோ இல்லை ஃபோனில் பேசுனவர்களை பற்றியோ நான் கவலைப்படவில்லை. ஏனென்றால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதாவது பவுல் சொல்லுகிறது போல நான் சொல்லுகிறேன், நான் கத்தோலிக்க சமுதாயத்திலிருந்து வந்ததனால் எப்படியாகிலும் ஒருவரையாவது அதுக்குள்ளிருந்து இருக்க முடியுமா என்று சிந்தனையில் நான் அந்த உண்மையை பேசிக்கொண்டு வருகிறேன். ஏனென்றால் கத்தோலிக்கர்களுக்கு பைபிள் என்பது பிரைமரி அல்ல, முதலிடம் அல்ல, அது 2வது இடம், செகண்டரி தான். முதல் சபையினுடைய உபதேசமும் ஜெப புத்தகமும் தான், ஜெப மாலையும் புனிதர்களும் மேரி மாதாவும் தான். அதுக்கு பிறகு தான் இயேசு. சொல்லுவாங்க, நாங்களும் கிறிஸ்தவர்கள் தான், இயேசுவை தான் நாங்கள் நம்புகிறோம், மற்றெல்லாம் நாங்கள் நம்புறதில்லை. இதெல்லாம் தவறாக பெந்தகோஸ்தக்காரங்க பேசுகிறாங்க, இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்களுக்கு இயேசுவெல்லாம் முக்கியம் புனிதர்களும் ரொம்ப முக்கியம், மாதாவும். ஏனென்றால் கேட்ட தாயில்லாத பிள்ளையா என்ற ஒரு கேள்வி கேட்டு பெரிய புத்திசாலித்தனமாக கேட்கின்றது போல நினைக்கிறார்கள். ஆனால் அந்த பிள்ளை என்பது தான் அந்த தேவன் ஒரு ஸ்திரீயின் வயிற்றில் வரும்படிக்கு வந்தார் என்ற சிந்தனை அவர்களுக்குள் இல்லை. அவர்கள் அதையும் மேலாக தாயை பார்க்கிறார்கள். ஏனென்றால் எலிசபெத், அந்த சக்கரியாவினுடைய மனைவி எலிசபெத்தினுடைய வயிற்றில் யோவான் ஸ்நானிகன் இருக்கும் பொழுது மேரி எலிசபெத்தை பார்க்க போகும்பொழுது, மேரிக்கு 3 மாதம் கர்ப்பமாக இருக்கும்பொழுது எலிசபெத்தை பார்க்க போகும்பொழுது அந்த எலிசபெத்து வாழ்த்தினது ஸ்திரீகளில் நீ பரிசுத்தமாக்கப்பட்டவள் என்று சொன்ன அந்த லூக்கா சுவிசேஷத்தில் இருக்கின்ற விஷயத்தை முன்வைத்து அவர்கள் பேசுகிறார்கள். பிரியமானவர்களே, பைபிளில் மேரி மட்டுமல்ல ஸ்திரீகளில் வாழ்த்தப்பட்டவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் புத்தகம் படிக்கும்பொழுது அங்கு டோராவையும் ஸ்திரீகளில் முக்கியமானவள், வாழ்த்தப்பட்டவள், பரிசுத்தவான்கள் சொல்லப்பட்டிருக்கு. சாமுவேலுடைய தாய் அன்னாளை அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் இவர்கள் வேதத்தை படிக்கவில்லை, அதனால் இவர்கள் இப்படி பேசிக்கொண்டு வருகிறார்கள். சரி, இருக்கட்டும். என்னுடைய நாளைக்கு தேவன் ஒருவேளை என்னுடைய விசுவாசத்தின்படி கேட்டால் நான் சொன்னேன் என்ற அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆறுதல், ஒரு திருப்தி என்னுடைய உள்ளத்தில் இருக்குது. புரிந்து கொண்ட உங்களுக்கும் அது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சரி, தொடர்ந்து இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நான் ஏற்கனவே கிட்டத்தட்ட 2-3 மாதம் முன்னாடி நான் போட்டிருந்தேன். என்னுடைய பதிவுகளில் நீங்கள் கீழே போனால் உங்களுக்கு தெரியும். இல்லைனா நான் மறுபடியும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு போட்டு தரேன். அதாவது பில் கேட்ஸ் எப்படி இந்த உலகத்தை வஞ்சிக்கிறார் என்பதும், அதே போல் அந்த 2015 இந்த நோபல் பிரைஸ் கிடைத்த டோர்னா என்பவர் எப்படி we can edit DNA என்ற அந்த விஷயத்தையும் எல்லாம் முன்வைத்து, இந்த வேக்சின் என்பது கொரோனாவுக்குள்ள வேக்சின் அல்ல, இது mRNA அவர்கள் போடுகிறார்கள், மெசஞ்சர் ரிபோ நியூக்ளிக் ஆசிட் என்றது போடுகிறார்கள். இது நிமித்தம் என்ன உண்டாகும், இதனுடைய விஷயங்கள் என்ன, அந்த நானோ பார்ட்டிக்கல் நம்முடைய சரீரத்துக்குள் போய் என்ன மாற்றத்தை கொண்டு வருகிறது, இதனால் டிஎன்னுடைய கால்குலேஷன் என்ன, அதில் தேவனுடைய பெயர் இருக்குது, அதனுடைய நம்பர் இருக்குது, இப்படியெல்லாம் நான் அதை விளக்கி இருக்கிறேன். மறுபடியும் நான் அதை இதில் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நான் அன்றைக்கு சொன்ன அந்த விஷயம், நான் ஒரு தீர்க்கதரிசி அல்ல. இது உங்களுக்கும் இந்த விஷயம் புரியும். கூகுளில் நீங்கள் நேரத்தையும் நாளையும் செலவு பண்ணி நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று உள்ளுக்குள்ளே போய் பார்த்து வரும்பொழுது உங்களுக்கு இந்த விஷயம் புரியும். ஆனால் அநேகர் அதற்குள்ள நேரத்தை மெனக்கடாதபடிக்கு தான் நான் இந்த விஷயத்தை
புரியும்படிக்கு அதை எடுத்து சொல்லி கொண்டு வருகிறேன். வேறு ஒன்றுமல்ல, நான் ஒரு பெரிய கண்டுபிடிப்பு, பெரிய ஒரு விஞ்ஞானி, பெரிய ஒரு தீர்க்கதரிசி என்று ஒன்றுமல்ல. பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பி வெளிப்பாடு புத்தகத்தை படித்து அதிலிருந்து கிடைக்கின்ற அந்த அறிவை வைத்து, ஞானத்தை வைத்து நான் ஆவியானவருடைய வழிநடத்தலுடன் இந்த விஷயத்தை நான் சொல்லி கொண்டு வருகிறேன். அப்போது அன்றைக்கு திட்டவட்டமாக என்னுடைய பதிவில் சொல்லி இருந்தேன், இந்த கொரோனா இல்லைன்னா இந்த கோவிட்-19 என்ற வியாதிக்கோ அந்த வைரஸுக்காகவோ அல்ல இந்த வேக்சினேஷன் அவங்க போடுகிறது. கோவிஷீல்டோ கோவேக்சின் எதுவாக இருந்தாலும் இது ஒரு mRNA, மெசஞ்சர் நியூக்ளிக் ஆசிட். அதாவது நம்முடைய சரீரத்தில் இது போய் இது நம்முடைய எப்படி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த விஷயங்களெல்லாம் நான் சொல்லும் பொழுதே அந்த 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 விஷயத்தை நான் போட்டுக்கொண்டு வருகிறேன் உங்களுக்கு. இது நம்முடைய சரீரத்தில் போய் இது என்ன செய்யுது என்றால், இது ஒரு மெசேஜ் கொடுக்குது, நீ ஸ்பைக் புரோட்டீன் உற்பத்தி பண்ணு. இந்த ஸ்பைக் புரோட்டீன் அதாவது SPIKE புரோட்டீன் PROTEIN. ஸ்பைக் புரோட்டீன் என்பது எதற்காக என்றால், இந்த வேக்சின் நம்ம உடம்பில் செலுத்தும் பொழுது அந்த வேரியண்ட் வைரஸ் நம்ம உடம்புக்குள் வர மாதிரி இருந்தாச்சுன்னா உடனே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது மைண்டுக்கு, உடனே நீ ஸ்பைக் புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த வேரியண்ட்டை வெளியில் தள்ளு அப்படின்னு. ஆனால் அது எல்லா வேரியண்ட்டுக்குமானது அல்ல, பர்டிகுலர் ஒரு வேரியண்ட்டுக்கானது தான். அதனால தான் 1, 2 போட்டு அதுக்கு மேலே அவர்கள் இந்த 3rd ஷாட்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த 3வது வேக்சினும் போட்டு இப்போ 4 ஆச்சு, 5 ஆச்சு, டோட்டல் 14 வேக்சின் வர வேண்டியதாக இருக்குது. அதாவது BA2, BA5, BA7, BA7.2, BA7.24, BA68, BA734, BA75, BA83, 8.1 இப்படி நீங்கள் பார்த்தால் தெரியும், கூகுளில் சர்ச் பண்ண தெரியும். இப்படி கிட்டத்தட்ட 14 வேரியண்ட் வரப்போகுது. அப்படி என்றால் 14 வேக்சின் போடணுமா என்ற சிந்தனையெல்லாம் வரும்பொழுது தான் இந்த 1, 2, 3 ஷாட்டு போட்டவர்களுக்கு மறுபடியும் இந்த கொரோனா வந்தால் அவர்களுக்கு மருந்து கொடுத்தால் அந்த மருந்து சரீரத்தில் எஃபெக்டிவாக செயல்பட முடியாதபடியினால் 2வதும் 3வதும் கொரோனா அநேகருக்கு இறந்து விடுகிறார்கள். நல்லா கவனிக்கணும். அடுத்த ஒரு விஷயம், இந்த வேக்சினை பற்றி சொல்ல போனால் இன்றைக்கு உலகத்தில் போன வருஷம் இல்லைன்னா அதுக்கு முந்தின வருஷம் இருந்ததை விட ஹார்ட் அட்டாக்கினுடைய ரேஷியோ அந்த கணக்கு கூடிக்கிட்டே வருகிறது. பிரியமானவர்கள், இதெல்லாம் உலகம் மருத்துவம் மறைத்து வைக்கிறது. ஏன்னா அவர்களுக்கு மறைத்து வைக்க வேண்டும் என்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறபடியினால் யாராகிலும் இதிலிருந்து வித்தியாசமாக ஏதாவது சொன்னால் அவர்கள் மேல் அந்தந்த நாட்டினுடைய, இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் UAPA சட்டம் பாய்ந்து தேச துரோக குற்றம் என்று சொல்லி உள்ளே போடுவார்கள். அப்போது அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள், நம்முடைய மைண்டு, நம்முடைய சிந்தனையை அவர்கள் மாற்ற வேண்டும். நான் தான் ஏற்கனவே சொன்னேன், இது இந்த கோவேக்சின் கோஷீல்டுன்றதெல்லாம் கொரோனாக்கு தடுப்பூசி அல்ல, இது ஒரு பொய்யான விஷயம். இது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஏனென்றால் இந்த விஷயத்தை சம்பந்தப்படுத்தி நாம் பேசும் பொழுது இதற்கு என்ன வேணும், இதற்கு ஒரு ஹை ஃப்ரீக்குவன்சி ப்ரொடியூஸ் பண்ணுகின்ற, இல்லைனா எளிதாக சீக்கிரத்தில் செயல்படுத்தக்கூடிய ஒரு வைஃபை நமக்கு தேவைப்படுகிறது. இந்த வைஃபை எதற்காக என்றால் நம்முடைய சரீரத்தில் செயல்படுத்தும்படிக்கு. இதை நான் தொடர்ந்து இந்த பதிவில் சொல்லி கொண்டு வருகிறேன். இதற்கு ஒரு விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். The world's responded to the COVID pandemic faster than to any disease in history. New, safe, and effective vaccines got created in less than 300 days after the start of the pandemic, and over half the world's population has already received 2 doses of these vaccines. But in several respects, these vaccines are not perfect. What would a better vaccine look like?
Even though these vaccines do an incredible job of preventing severe disease and death, they do not protect you from getting infected. They reduce the chance of getting infected by about 50%. We want to change it so that anybody who's gotten that vaccine cannot be infected again, taking them completely out of any transmission chain. We should be able to have a vaccine that attacks a core part of the virus that's found in all the variants. We would also like to have vaccines that you can just take once and you don't have to go back and keep getting boosters again and again. They should be made so that they can be transported at normal temperatures without refrigeration. All these COVID vaccines require the use of a syringe, and we'd like to get rid of that. We could just have something like a patch or something you inhale so that you can take it more easily. Finally, manufacturing can be scaled up even faster. Although pharmaceutical companies broke every record here in now making billions of these vaccines, what would be ideal is being able to make enough for the entire world in less than 6 months. Although developing so many effective COVID vaccines quickly was a miracle, there's no question that we have to do better next time. இதுதான் நீங்கள் பார்த்தீர்கள். இவர் யார் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும் இல்லையா? யார் இது? பில் கேட்ஸ். இவர் என்ன சொன்னார்? ஏற்கனவே நான் என்னுடைய இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்ற அந்த பதிவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கு திட்டவட்டமாக பில்கேட்ஸ் சொல்கிறார், வேக்சின் தான் இன்னொரு வியாதி வராமல் இருக்கிறது, இந்த உலகத்தில் ஜனங்களை பாதுகாக்கிறதுக்கு வேக்சின் தான் வேண்டும் அப்படி என்று அவர் 2015 சொன்னதும், அதே போல் ஜெனிஃபர் டோனான்றவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கு, அவங்க வந்து டிஎன்ஏல சேஞ்சஸ் கொண்டு வரலாம் என்றும் எல்லாம் சொன்னதே நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கிறேன். நான் அன்றைக்கி அவங்க என்ன சொன்னாங்க, இது வந்து இந்த வேக்சின் போட்டாச்சுன்னா திருப்பி எந்த வியாதியும் வராது அப்படி இப்படிலாம் சொல்லி ஜனங்களை ஃபஸ்ட்டு செகண்டு அப்புறம் வந்து அதோட கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு தேர்டு ஷார்ட்டேஜ் இப்படி ஒன்றொன்னா சொல்லி கொண்டு வந்தார்கள். உலகத்தில் ஒரு கணக்கில் சொல்லப்படுகிறது, இப்போ கிட்டத்தட்ட 70% ஜனங்கள் என்னாச்சு, 1ம் 2ம் போட்டாச்சு. அநேக நாடுகளில் 3ஆவதும் போட்டாச்சு, பூஸ்டர் என்ற 3ஆவது போட்டாச்சு. இப்போ 4ஆவது தொடங்கி இருக்கு மேல் நாடுகள், மேற்கத்திய நாடுகளில். இஸ்ரேல் 5ஆவது ஆரம்பித்தாச்சு. ஆனால் நம்ம இந்தியாவில் இன்னும் 3ஆவது பூஸ்டர் இன்னும் முடியலை. ஆனால் அதுக்கிடையில் அன்றைக்கு இந்த வேக்சினால் உங்களுக்கு சௌக்கியம் உண்டு என்று சொன்ன அதே பில்கேட்ஸ் இன்றைக்கு என்ன சொன்னார்? But in several respects, these vaccines are not perfect. But in several respects, these vaccines are not perfect. But in several respects, these vaccines are not perfect. கேட்டிங்களா? அவர் சொன்னது கேட்டிங்கல்ல? என்ன சொன்னார் அவர்? இதுவரைக்கும் நடந்த வேக்சின் வந்து நாட் பெர்ஃபெக்ட் ஒன், அதெல்லாம் இம்பெர்ஃபெக்டானதான். அப்போ எப்படி ஜனங்களை வஞ்சித்து கோடி கோடி கோடியாக அவர்கள் உலகமெங்கும் இந்த என்ன சொல்கிறது ஃபைசர் என்ற கம்பெனி மூலமாக அவர்கள் சம்பாதித்தார்கள். இந்தியாவில் இருக்கின்ற லேப் மூலமாக எத்தனை 1000 கோடிகள் இந்த பில்கேட் சம்பாதித்தார் உலகத்தை எல்லாம் ஏமாத்தலை. அதாவது கொடுங்கோலை போல எல்லா நாட்டிலும் இந்த ஃபைசரும் மற்ற கம்பெனி கொடுக்கின்ற வேக்சின், ஜான்சன் வேக்சின் போட்டாகணும். இப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க, இது நாட் எ பெர்ஃபெக்ட் ஒன், திஸ் இஸ் இம்பெர்ஃபெக்ட், நாட் எ பெர்ஃபெக்ட் ஒன். அப்போ என்னையே பெர்ஃபெக்ட் ஒன்? இப்போ வரப்போதான் பெர்ஃபெக்ட் ஒன். பார்த்தீங்களா? அப்போ இவங்க மனிதர்களுக்கு நன்மை அல்ல பிரியமானவர்களே. முன்னே வரக்கூடிய அந்தி கிறிஸ்துவுக்காக இவர்கள், உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் வந்து ஒரு இலுமினாட்டி பிளேயிங் கார்டை பற்றி காட்டினேன். இதெல்லாம் ஒன்றோடு கனெக்டட் ஆனது இல்லையா? அப்போது அதில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த வேக்சினை பற்றியெல்லாம் அவங்க ஏற்கனவே 1972லேயே பிரிண்ட் பண்ணும்போது அவங்க அதெல்லாம் கொடுத்துட்டாங்க அவங்க. அப்போ அது எப்படி கரெக்டாக பிளானில் வருது பாருங்கள். இப்போ என்ன வருகிறது, MNP என்ன சொல்கிறார் அவர்? We could just have something like a patch or something. We could just have something like a patch or something. We could just have something like a patch or something. பில் கேட்ஸ் MNP அதாவது மைக்ரோ நீடில் பேட்ச், MICRO மைக்ரோ NWDLE மைக்ரோ நீடில் பேட்ச் PATCH மைக்ரோ நீடில் பேட்ச். இந்த மைக்ரோ நீடில் பேட்ச் என்றால் என்ன?
Getting vaccines and other important inoculations are all part of protecting your body from disease and building immunity against harmful viruses. Luckily, a team at the Georgia Institute of Technology is striving to find a less painful way to deliver these life-saving medicines. He's talking about this, a small patch with not just one needle, but 100 of them, each one dissolving into your skin after applying the patch with little to no discomfort. To learn more about the development of these microneedle patches. Welcome to Georgia Tech, Adam. Let's look at some microneedles. Great. So in fact here I've got some pulled up on the screen. Several times magnified, I would imagine. Just a few times magnified, and in fact, if we see the real thing, Oh, wow. it just looks like that. So that little square in there is where all of those microneedles are. How many needles are in this little patch here? There are 100 needles, 10 by 10. Wow. The microneedles are as tall as just a few hairs are thick. How exactly does this work? You take this patch, you would apply it to the wrist. So press it here to the wrist, you push down firmly, then you leave it in place for a few minutes. When you're done, you can peel it off and throw it away. So inside each of these needles is the medication? That's right. Here are some microneedles before use. We then press them into the skin for 5 minutes, pull them out, and they're gone. They just disappear. A nice feature here is that there are no needles there when you're all finished, and that's an important safety advantage. The main purpose of this is to administer drugs. What is the alternative to this? Well, the alternative typically is a hypodermic needle. So, something like that. So that, of course, This is the hurts, stuff a of bit scary. nightmares. And it's also something you can't usually administer to yourself. So that's another important feature, is that you can put a patch on all by yourself. People don't describe it as painful. Some people describe it like if you took some Velcro and pressed that against your skin, there's kind of a roughness that you can feel. So that's the kind of sensation. Before you landed on this, what were some of the prototypes like? When we first started out, we used silicon wafers, just like are used in the microelectronics industry. But silicon's really not the best medical material, so we moved to stainless steel, what hypodermic needles are made out of. And we then made a patch that looks something like this. And you can see now a close-up of the microneedles, which are made out of water-soluble materials, like sugar is one of our favorite materials to use. One of Mark's last big hurdles is figuring out how to mass produce millions of medically safe microneedles. The flu vaccine patch, we hope, will be available within the next 5 years. இப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கல்ல, அதாவது 10 by 10 கணக்கான 100 இல்லைன்னா 11 by 11 121 நீடில் இருக்கின்ற ஒரு பேட்ச். அது வந்து உண்மையான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நீடில் அல்ல. அது ஒரு விதமான இரத்தத்தில் கரைந்து அதில் சேரக்கூடிய கெமிக்கல் இருக்கின்ற, ஆனால் ஊசியை போல் அது அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும், உள்ளே போகும். அதில் இருக்கின்ற மெட்டீரியல் வந்து ION அயான், IRON அயன், இரும்பல்ல, ION அயன். இந்த அயன் என்றதுக்கு இந்த எலக்ட்ரான் பார்ட்டிகள் மூவ் பண்ணுறது தான் அந்த அயோன்ன்றது. இது உள்ளே செலுத்துகிறார்கள். அந்த கெமிக்கல் பார்ட்டிக்கிள் உள்ளதான் அந்த இரத்தத்தில் கரைந்து கலரக்கூடியதுக்குள்ளே தான் அவங்க என்ன வச்சுருக்காங்க, மறுபடியும் இந்த mRNA-யினுடைய அடுத்த என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட் வேர்ஷன் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு DNA எடிட்டிங் பண்ணணும் இல்லையா, அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேண்டை கையில் வச்சா போதும், வச்சுட்டு 5 நிமிஷம் இப்படி அழுத்தி பிடிச்சாச்சுன்னா அது என்ன ஆகிடும், ரத்தமாக கலந்துரும். அப்புறம் அந்த பேண்டை கழட்டி தூக்கி போட்டுடலாம். இப்படி அதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்களா இல்லையா? இப்படி உள்ள விஷயங்கள் இனிமே முன்ன வரப்போகிறது. இதுதான் எச்சரிக்கை. இதில் என்னங்க இவ்வளோ பெரிய எச்சரிக்கை? அதுவும் நல்லது தானே. MNPன்ற 121 இல்லைன்னா 10 by 10 100 இல்லைன்னா 11 by 11 121 100 நீடில் இருக்கின்ற MNPG போட்டுனா அப்புறம் எந்த வேரியண்ட் வந்தாலும் அது எதிர்க்குமாம் அப்படின்னு இப்போ இவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ என்ன சொன்னாங்க? ஆனால் பிரியமானவர்களே, இதுவும் பெர்ஃபெக்ட் அல்ல என்று நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் இது செயல்படுத்தக்கூடிய விஷயம் என்னவென்றால், இப்போ தான் நான் முன்ன சொன்ன 5Gக்காக நான் வருகிறேன். 5G என்பது இப்போ நம்ம 4Gயில் இருக்கின்றோம் இல்லையா. 5G ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டு. இப்போ நம்ம 5 நிமிஷம் 3 நிமிஷத்தில் டவுன்லோடு பண்ணக்கூடியது 5G வந்தாச்சுன்னா
60 செகண்ட் 40 செகண்டில் டவுன்லோட் ஆகிடும். அப்போ 5G நெக்ஸ்ட் ரெடியாக இருக்குது. 6G வந்தால் இப்போ நம்ம 3 நிமிஷத்தில் செயல்படுத்தக்கூடியது 4 செகண்டில் அது டவுன்லோட் ஆகும், அப்லோட் ஆகும். அந்த மாதிரி ஸ்பீடு 6Gயில் வரப்போகுது. இப்போ 5G ரொம்ப நாள் நிற்காது. ஆனால் 5G வந்த பிறகு தான் 6G வரும். ஆனால் 5G வந்தாலுமே இந்த MNP என்பது செயல்பட ஆரம்பிக்கும். எப்படி செயல்பட ஆரம்பிக்கும்? பிரியமானவர்களே, இப்போ நம்மக்கிட்ட ஒரு மொபைல் இருக்குது. அந்த மொபைல் நம்ம ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, யூடியூபு பல ஆப்பை டவுன்லோடு பண்ணி வச்சுருக்கின்றோம். இந்த ஆண்ட்ராய்டு மூலமாக மேக்கில் அதுக்கு ஏற்றபடி இருக்கிறது டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஆனால் ஒன்ஸ் நம்ம டவுன்லோடு பண்ணும்போது அவங்க ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. ஐ அக்செப்ட் கிளிக் பண்ணால் தான் மற்றெல்லாம் வரும். ஐ அக்செப்ட் நம்ம கிளிக் பண்ணியே இருக்கணும். அப்போது என்னது ஐ அக்செப்ட்டு? நம்முடைய பெர்மிஷன் இல்லாமலேயே நிறைய ஆப் என்ன பண்ணுறாங்க, அவங்க நம்முடைய மொபைலில் வந்து சில சேஞ்சஸ் பண்ணுறாங்க. இப்போ தற்கிறது ஒரு மாதிரியாக இருக்க வாட்ஸ்அப்பு. ஆனால் அன்னைக்கு இப்படி இருந்தது, இப்போ இப்படி இருந்தது. அநேக விஷயங்கள் நம்முடைய டேட்டாங்களே அவங்க எடுக்கிறாங்க. அவங்கள டேட்டா நமக்குள்ள மீன்ஸ் நம்முடைய இந்த மொபைலுக்குள்ளே கொண்டு வந்து அவர்கள் நினைக்கிற விதமாக தான் இந்த மொபைல் அப்புறம் இயங்குகிறது. இதே போல தான் பிரியமானவர்களே, இந்த MNA மைக்ரோ நீடில் பேட்சில் இருக்கின்ற ION நம்முடைய ரத்தத்தில் கலந்து அது என்ன ஆயிடுதுன்னா இந்த 5G அதுக்கு பிறகு வருகின்ற 6G ஃப்ரீக்வன்சியை அக்செப்ட் பண்ணும், அதாவது அங்கீகரிக்கும், உள்ள அது ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா இதில் ION என்பது எலக்ட்ரிக்கல் பார்ட்டிகள் இருக்கிறது இல்லைங்களா, இது பண்ணி அவர்கள் எங்கேயோ உட்காந்துட்டு நம்முடைய சரீரத்தை இயக்க முடியும். அங்கே தான் விஷயம் இருக்கு. இந்த சரீரத்தை இயக்க முடியும். அப்போ இதனால் வருகின்ற விஷயங்கள் என்ன? 2 விஷயங்கள் இருக்குங்க. ஒன்று, நம்முடைய சிந்தனை அவர்கள் மாற்ற முடியும். இந்த ION பார்ட்டிகள் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால தான் mRNA மெசஞ்சர் ரிபோ நியூக்ளிக் ஆசிட் என்ற அந்த ஒரு மெசேஜ் கொடுக்குதில்ல, இந்த இது வந்திருக்கு உடனே ஸ்பைக் ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணுன்னு. இது மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணி என்ன ஆயிடுதுன்னா நம்முடைய DNA அவங்க எடிட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஏற்றபடி டிஎன்ஏவை எடிட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆயிடுது? DNA என்பது என்ன? ஒரு மனிதனுடைய சிந்தனை, அவனுடைய சுபாவம் எல்லாம் சேர்ந்தது தான் அந்த DNA என்பது இல்லைங்களா? அப்போது அந்த டிஎன்ஏயை அவங்க அப்படியே மாற்றி அவர்களுடைய சிந்தனைக்கு ஏற்றபடி நம்முடைய சிந்தனையை கொண்டு போகிறாங்க. டிஎன்ஏயை எடிட் பண்ணி அதற்கு வேண்டிய ஃப்ரீக்வன்சி ION நம்மளோட உடம்புல இருக்கிறதுனால அந்த ஃப்ரீக்வன்சி மூலமாக நம்ம என்ன பண்ணுறாங்க, அவங்க நம்முடைய சிந்தனையை கண்ட்ரோல் பண்ண முயற்சிக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த MNP என்பதும் பெர்ஃபெக்ட் அல்ல, ஆனால் ஒரு 30% செயல்பட ஆரம்பிக்கும். ஆனால் முக்கியமாக இதனுடைய விஷயங்கள் வருகிறது என்ன? ஜனத்தொகையை கம்மி பண்ணக்கூடிய விஷயங்கள். அதில் ஒன்று தான் இன்றைக்கு நடக்கின்ற மிகப்பெரிய ஒரு விஷயம், ஹார்ட் அட்டாக். நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த டபுள் ஷாட் எடுத்தவங்களும் பூஸ்ட் எடுத்தவங்களுக்கு தான் இன்றைக்கு அதிகமாக ஹார்ட் அட்டாக் நடக்குது. எல்லா துறையில் வேலை செய்கிறவங்களும். ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லுகிறேன். நியூசிலாண்டில் இருந்து வந்த என்னுடைய நண்பர்கிட்ட வந்த தகவல், அங்கே நியூசிலாண்டு நர்சஸுக்குன்னு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு குரூப் ஒன்று செஞ்சுருக்காங்க. அதில் டெய்லி ஒரு நர்ஸ் ஆகுறாங்க. டெய்லி என்ன விஷயம்னு கேட்டால் அவங்க வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக வேலை செஞ்சாங்க, டே நைட்டு வேலை செய்கிறாங்க அப்படின்னு ரீசன் சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி தான் ரீசன் சொல்லி ஆகணும், வேறு ரீசன் அவர்கள் சொல்லக்கூடாது. சொல்லியாச்சுன்னா இவங்களே நர்சிங் குரூப்லேருந்து வெளியாக்கப்படுறாங்க, லைசன்ஸ் போயிடுது, டிபோர்ட்டிங் ஆகுது. நம்ம நாட்டில் எடுத்து பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச 2 மருத்துவர்களுடைய, அதில் ஒருத்தர் டாக்டர், ஒரு ஆள் வந்து நர்ஸு, அவங்களுடைய ஒரு ஆளுடைய 17 வயசு பையன், இன்னொரு ஆளுடைய 19 வயசு பையன் ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்கு. எல்லாம் 2 டோஸு போட்டவங்களும் அப்புறம் இந்த பூஸ்டர் போட்டவங்களும். ஏன்? நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த காமெடி ஆக்டர் விவேக், அவர் இறந்துட்டார்ல. ஆனால் அதை அது முன்னே எடுத்து வந்து சொல்லி பிரச்சனை செஞ்ச அந்த மன்சூர் அலிகான் என்ற அந்த ஆக்டரை அரெஸ்டும் பண்ணிட்டாங்க, அப்புறம் வெளியில் விட்டாங்க. தனிகாச்சலம் என்ற சித்த டாக்டரை UAP சட்டத்தில் உள்ளே போட்டாங்க. அப்போ ஏன் இந்த விஷயம் நடக்குது பிரியமானவர்களே? இதுதான் நாம் சிந்திக்க வேண்டும். அப்போ இந்த MNP என்று வருகிறது. அடுத்த கட்டம் இந்த mRNA மெசஞ்சர் ரிபோ நியூக்ளிக் ஆசிடினுடைய அடுத்த கட்டம் தான் MNP. இதுவும் எந்த கொரோனாவையும் நிப்பாட்ட போறதில்ல சொல்றாங்க அவங்க.
இப்படி இதாகி உடம்புல எல்லாம் போனால் அப்புறம் எந்த கொரோனா வைரஸ் வந்தாலும் நிற்காது என்று. இது 2வது ஸ்டேஜ் பிரியமானவர்களே. 3வது ஸ்டேஜ் ஒன்று வரப்போது வருகின்ற நாட்களில். ஆனால் அதுக்குள் கர்த்தருடைய வருகை நடக்கும், சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் அது வரும். ஆனால் கட்டாயமாகும் போது சபை இங்கே பூமியில் இருக்காது. அப்பொழுது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை, இது வசனத்தினுடைய நிறைவேறுதல், வெளிப்படுத்தலுடைய நிறைவேறுதல் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அதுக்கு ஆரம்பம் தான் இந்த MNP என்பது, மைக்ரோ நீடில் பேட்ச். எப்படி பில்கேட் சொன்னார், இத்தனை நாளும் அந்த வேக்சின் வந்து இம்பர்ஃபெக்ட் ஆனது, தட் இஸ் நாட் எ பர்ஃபெக்ட் ஒன், இனிமேல் பெர்ஃபெக்ட் ஆனது MNPன்னு. ஆனால் இதையும் பெர்ஃபெக்ட் இல்லாமல் சொல்லி அப்புறம் சிப்புன்னு கொண்டு வந்து சிப்பு கம்பல்சரி ஆக்குவார்கள். அதுக்கு முன்னாடி நம்முடைய கரன்சியெல்லாம் டிஜிட்டல் கரன்சி ஆக்கிடுவாங்க. இதை நாம் எச்சரிக்கையாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த MNP உள்ளே வந்தால் அது செயல்படுத்துறதுக்கு தான் இந்த 5G, அதை ரொம்ப ஸ்பீடாக கொண்டு வராங்க 5G என்பது. அதுக்கு பிறகு 6G, இதெல்லாம் வந்து அதுக்குள்ளே வருஷங்கள் கடந்து போகும். இன்னும் 2-3 வருஷம்தான். இப்போ இந்த வேக்சினேஷன் முடிகிறதுக்கே 2 வருஷம் நடந்துடுச்சா இல்லையா? இன்னும் இப்போ தான் MNP இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்னும் MNP வர்றதுக்குள்ளே 1 வருஷம் ஆகிடும். அப்புறம் அதனுடைய விஷயங்கள் என்ன, இந்த அதுக்கு பாடியை ஏற்றுக்காமல் அநேகர் சாவுவார்கள். இப்போ ஒரு விஷயம் நான் சொல்லாத போன நீங்கள் சிந்திச்சிருக்கலாம். சிந்தையை மாற்றுகள்னு சொன்னீங்க. ஒன்று ஓகே, அவர்கள் சொல்கிறதுக்கு நம்ம அடிப்பணக்கூடிய அளவுக்கு நம்முடைய சிந்தனையை, அதாவது எதிர்த்து பேசணும் என்ற சிந்தனை அவங்க மெதுவாக சாஃப்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு பெரிய விஷயம் நான் நம்முடைய நாட்டில் இருக்கிறத பற்றி நான் சொல்லுகிறேன். விலைவாசி, பெட்ரோல் உயர்வு ஜாஸ்தியாக போயிட்டே இருக்குது. எந்த இடத்துல இங்கே பிரச்சனை நடக்குது? ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதா? இந்தியாவினுடைய 3 மன்னிக்கணும், அசோக ஸ்தம்பத்தில் இருக்கிற 4 சிங்கத்தினுடைய ஷேப்பே மாற்றிட்டாங்க. மாற்றக்கூடாதுன்னு அரசியல் அமைப்பு சட்டமே சொல்லுகிறது. ஆனால் மோடி அதை மாற்றிட்டாரு. எத்தனை இடத்துல பிரச்சனை நடந்தது? அமைதியாக இருக்கா இல்லையா? ஸோ இப்படி இது ஒரு, நான் சொன்ன ஏற்கனவே இது MRNனுடைய ஆரம்பம். அடுத்தது MNP வரும், மைக்ரோ நீடில் பேட்ச். அதில் இன்னொன்று ஏட் ஆகிடும். என்ன ஏடு தெரியுங்களா? இப்போ ஆண்கள் பெண்களை பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வருகிறது, பெண்களுக்கு ஆண்களை பார்த்தா ஈர்ப்பு வருகிறது. அதனால் காதல் உண்டாகுது, அதனால் காமம் உண்டாகுது, அதனால் உடலுறு கொள்கிறார்கள், பிள்ளையை பெற்றெடுக்கிறார்கள். இது இயற்கையாக தேவன் கொடுத்துருக்கின்ற விஷயம். அதனால் சந்ததி உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. ஆனால் இந்த ஈர்ப்பு இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? அந்த சிந்தனை தான் இன்றைக்கு உலகத்தில் பெருகி கொண்டே வருகிறது. கே செக்ஸ், லெஸ்பியன் செக்ஸ். ஒரே பாலினத்தில் உள்ளவர்களை, அதாவது ஆணை பார்த்தால் ஈர்ப்பு, பெண்ணுக்கு பெண்ணை பார்த்தால் ஈர்ப்பு. அப்போ 2 பேருக்கும் அந்த காம வெறி என்பது திருப்தியாகும். ஆனால் குழந்தை என்பது பிறப்பதில்லை. எப்படி பாருங்க, ஜனத்தொகையை கண்ட்ரோல் பண்ணுகிறார்கள். இந்த சிந்தனை உள்ளே வரும். ஒரு பக்கம் ஹார்ட் அட்டாக் நடந்து, அதே மாதிரி அடுத்த விஷயம் பாருங்க, ஸ்திரீகளுக்கு இந்த பூஸ்டர் போட்ட எல்லாருக்கும் பாருங்க பேக் பெயின் இருக்கு, முதுகு தண்டு வலி, இடுப்பு வலி. அது இல்லாமல் அவங்களோட மென்ஸ்ட்ரல் பீரியடு, மாதவிட அதிகபட்சம் ஹார்ட் அட்டாக். ஸ்திரீகளுக்கு ஹார்ட் அட்டாக் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ ஸ்திரீகளுக்கும் ஈக்குவல் ஹார்ட் அட்டாக் நடக்குது. 17, 18, 20, 25 வயசு ஆளுங்களுக்கெல்லாம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஹார்ட் அட்டாக் நடக்குது. கர்ப்பம் விழுகிறது நடக்குது. ப்ரீமெச்சூர் டெலிவரி பிரசவம் நடக்குது. பிரியமானவர், இதெல்லாம் கடந்த 2 வருஷமாக நடக்கின்ற விஷயங்கள். சிந்தியுங்க, உலகம் எங்கே போய்கொண்டிருக்கிறது என்று. ஆகையினால் இந்த MNPன்னு வரப்போது பிரியமானவர்களே, அதிலையும் நாம் தப்பித்து கொள்ள வேண்டியது மிக 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 அவசியம். நாம் எப்படியெல்லாம் இதிலிருந்து தப்பித்து கொள்ள முடியுமோ அதன்படியெல்லாம் நாம் தப்பிக்க வேண்டும். புரியுதுங்களா? சபை எடுத்துக்கொள்ளப்படுகின்ற நாட்கள் வரைக்கும் நாம் இருக்க வேண்டும். இங்குதான் விசுவாசம் சோதிக்கப்படும். பிரியமானவர்களே, காத்திருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள், என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சொந்தங்களை. ஏனென்றால் இந்த விஷயத்தை அவங்க சொல்லுகிறது சிந்தட்டிக் பயாலஜி, இல்லைன்னா சிந்தட்டிக் பயோடெக்னாலஜி. சிந்தட்டிக் பயாலஜி மூலமாக தான் இந்த விஷயத்தை நம்முடைய உடம்பில் செயல்படுத்துகிறார்கள்.
இதற்கு அமெரிக்காவில் இருக்கின்ற அர்கன்சஸ் ஸ்டேட்டினுடைய கவர்னர் சொல்லியிருக்கு, இது நம்மளுடைய மூளையை அடிமைப்படுத்தக்கூடிய டெக்னாலஜி என்று. பார்த்தீங்களா, அவர் சொல்லியிருக்கிறது பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஆனால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் யாருடைய அண்டரில் இருக்கு, எந்த மார்க்கை பயன்படுத்துகிறார்கள் பாருங்க. இதை பற்றி தான் அடுத்த பதிவில் நாம் பார்க்க வேண்டும். அடுத்த பதிவில் டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆகி பைடன் பதவிக்கு வரத்துக்கு முன்னாடி அவர் ஒரு புதிய விஷயத்தை கொண்டு வந்தார், வார்ப் ஸ்பீடு, WRP ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். ஏன்னா இந்த பதிவில் நேரம் கடந்தபடியினால் இந்த விஷயத்தை, இந்த சிந்தட்டிக் பயாலஜி இல்லைன்னா சிந்தட்டிக் பயோ டெக்னாலஜி, இதை தான் அர்கன்சஸினுடைய கவர்னர் சொன்னார். இது பயாலஜி அல்ல, பயோ டெக்னாலஜி அல்ல, இது ஒரு பயோ வெப்பன், மனிதர்களுடைய சிந்தனையை கட்டுப்படுத்தக்கூடியது இந்த MNP என்றது. இதெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் பிரியமானவர்களே. ஆகையினால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை சிந்தியுங்கள். வசனத்தினுடைய நிறைவேறுதல் எந்த புத்தகத்திலோ, ராமாயணத்திலோ, கீதையிலோ, குரானில் சொல்லப்படாதது திட்டவட்டமாக கிறிஸ்துவ பைபிளில் வெளிப்பாடு புத்தகம் 13ஆம் அதிகாரத்தினுடைய கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மிருகத்தினுடைய பெயரையோ அதனுடைய எண்ணெயோ வலது கையிலோ நெற்றியிலையோ தரிக்காதவர்கள் விற்கவோ வாங்கவோ வாழவோ முடியாது இந்த உலகத்தில். அந்த காலம் நெருங்கிறது. ஆனால் பிரியமானவர்களை, விசுவாசிகளுக்கு அதில் ஒரு ஆறுதல் இருக்குது. ஏனென்றால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிற அத்தனை பேரும் சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது கிறிஸ்துவுடன் போய் சேருகிறார்கள். பிறகு இந்த உலகத்தில் ஆவியானவர் இல்லை. அந்த காலத்தில் தான் 2வது மகோபதிரவ காலம் என்ற அந்த 3 வருஷ காலத்தில் தான் இந்த MNPக்கு பிறகு வருகின்ற சிப் ஸ்ட்ரிக்ட் ஆக்கப்படும். அதுக்கு முன்னாடி சிப்பு மெதுவாக வந்துடும், ஆனால் ஸ்ட்ரிக்ட் ஆக்கப்படும். சிப் இருந்தால்தான் பொருள் வாங்க முடியும். ஏனென்றால் அதுக்கு முன்னாடி அவங்க MRI கொண்டு வராங்க, 2 ஷாட்டு போட்டாச்சு, 3வது MRI என்ன பூஸ்டன் கொடுக்குறாங்க, அப்புறம் MNPயை கொண்டு வராங்க, உடம்புல ION ஏற்றுறாங்க. அதுக்கு பிறகு சிப்புன்றது IONல வேலை செய்யும். ஏன்னா 6G 5G கரெக்டாக டோட்டலாக நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போ நாம் அவர்கள் சொல்கின்றதை ஏற்றுக்கொண்டவர்களாகவும் அவர்களை வணங்குகிறவர்களாகவும் அந்தி கிறிஸ்துவுக்கு அடிமைகளாகவும் மாற்றப்படுவார்கள். இதற்குள்ள வழிதான் இதெல்லாம் பிரியமானவர்களே. நாம் தொடர்ந்தும் இந்த விஷயத்தை பற்றி நாம் பார்ப்போம். பார்த்தவங்களை கடவுள் ஆஸ்வதிப்பாராக. என்னுடைய ஒரு வேண்டுகோள், இதை பார்க்கின்ற யாராக இருந்தாலும், நீங்கள் இந்து சகோதரர்களோ, இஸ்லாமியர்களோ, இல்லை நாஸ்திகர்களோ, கத்தோலிக்கர்களோ யாராக இருந்தாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரே வழியும் சத்தியம் ஜீவன். மனிதனை பரலோகம் கொண்டு போகும்படிக்கு மனிதனுக்கு விரோதமாக இருந்த பாப சாபத்தை தன்னுடைய இரத்தத்தினால் பலி கொடுத்ததினால், அவர் உயிர்த்தெழுந்தபடியினால், அந்த மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தபடியினால், அதை விசுவாசித்து கர்த்தருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டேன் என்று அறிக்கையிட்டு அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த கொடூரமான வாழ்க்கையிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் மறுபடியும் வரக்கூடிய காலம் சமீபமாக இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். மறுபடியும் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம்.